ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்டமிஷன் ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரீஷெட்டே நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ண குயிக்காகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப விஷயம் குயிக்காக பார்த்துடலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் தட்டிட்டுக்கோங்க கைஸ். ஸோ இதில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிக்கை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாம் எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு பண்ண அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து ஒரு நேனஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து இந்த மீடியோ கொடுத்து ஸோ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காரில் திருப்பட்டினே இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரெஷன் இருக்குது பாருங்கள், அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா மோட்ஸ் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பிகு தரமை நீங்கள் லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு பிகு தரமை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு பின்னாடி மேலே காரில் எஸ் பட்டனே இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் கிரியேட் ஃப்ரம் எஸ்பிஎன்ஜின்னு இருப்பாருங்க, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ண இந்த பிக்கு பார்த்தீங்கன்னா நேனஸில் கன்வெர்ட் ஆகும். இதே நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். ஸோ இதே மெத்தடில் உங்கள்கிட்ட இருக்கிற பிக் எல்லாமே நீங்கள் பண்ணால் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் கன்வெர்ட் பண்ண பின்னாடி அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போ நாம் இன்புட் பண்ண ப்ரிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பு பண்ணி கொண்டாங்க. ஸோ உங்களுக்கு பண்ண எப்படி தான் ஷோ ஆகும். இதில் நாம் பிக்கு ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சாங்குக்கு மேலே ஒரு ஆரஞ்சு கலர் லேயர் பாருங்கள், அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கலர்ஃபின் கொடுத்து ஸ்டார் ஐக்கனை கொடுத்து ஸோ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பண்ண செலக்ட் பண்ணிட்டு மேலே காரில் ப்ளஸ் செகண்ட் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் அந்த பிக் பண்ண ஆட் ஆகிடுச்சா. ஸோ இதில் பண்ண ஒரு சின்ன எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட் அதுக்கு அந்த பேக்ரவுண்ட் பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு கீழே ஆட் எஃபெக்டில் பார்த்தீங்கன்னாக்க ப்ரெல்ல பிரெல்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்டை செட்டிங் கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கும் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே ஒரு குரூப் இருக்கு பாருங்கள், அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்கும். இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து இப்போ நீங்கள் பேக்ரவுண்டு பிக்கில் என்ன பிக் ஆட் பண்ணிங்களோ ஸோ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு இதை நாம் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்கு நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஸோ இந்த லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்தளவுக்கு இந்த பிக்கையும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே அமௌண்ட்ஸில் போயிட்டு இந்த சைடில் தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், அது நான் செலக்ட் பண்ணிட்டு பிகு தொமேனில் லைட்டாக நான் கம்மி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு கரெக்டாக இதில் பார்த்தாக்க நம்ம செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் வேபில் கீழே மூவ் பண்ணிங்கனாக்கா டெய்ல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்டை செட்டிங் கொடுத்துங்க. ஜஸ்ட் இதில் கீழே பார்த்தீங்கன்னா மிரர் இருக்கா, ஜஸ்ட் இதை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. சொல்லலாம். ஸோ இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் வந்துங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு எரரும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் அதுக்கு அந்த புக் மார்க் போய்ட்டு ஜஸ்ட் அந்த எரரான அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் எரர் ஆகும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு லேயர் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ப்ளஸ்ஸையும் கொடுத்து இந்த ஸ்கொயர் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காரில் 3 பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் கம்ப்ரெஷன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் போய்ட்டு லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணிங்க போதும். ஜஸ்ட் இந்த லேயரை அப்படி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா குரூப் லேயருக்கு கீழே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த லேயர்ஸ் எந்தளவு இருக்கோ அந்தளவுக்கு ஆட் பண்ண லேயரை நாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர்ஃபென்ற கூட்டம் ஜஸ்ட்டு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பிளாக்கை பார்த்தீங்கன்னா அப்படியே உங்கள் விரலால் மூவ் பண்ணி கரெக்டாக நீங்கள் பண்ண சென்டராக நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஒயிட்டை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சமாக நீங்கள் பண்ண கம்மி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பிளாக் கலர் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒயிட் கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஒயிட் கலர் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த தேர்ட் ஆப்ஷன் இருக்கா 100 இருக்கிறது ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு 0 வச்சுட்டு மேலே டிக் ஐக்கன் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பில்லு பார்த்த மாதிரி அடைச்சா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வேணாக்கா ஜஸ்ட் இதை மட்டும் நான் லைட்டாக மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ முடிஞ்சு.
ஸோ இப்போ நீங்கள் பில்லு பார்த்த மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட் கிடச்சிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணால் உங்களுக்கு வந்து பண்ண எப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் இந்த லேயருக்கு வந்துங்க. ஜஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த லேயர் நான் கிளிக் பண்ணிட்டு இந்த கலஃபையும் கொடுத்து ஸ்டாரையும் கொடுத்து நானிஸில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிக்கை நான் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸாகவும் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் அந்த பிக் ஆட் ஆச்சு. ஸோ இது சேம் மெத்தட் நான் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 லேயருமே நான் வந்து பண்ண பிக் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரே பிக் ஆட் பண்ணாலும் சரி, இல்லை ஒரே கலரில் இப்போ நான் ஆட் பண்ணுற மாதிரி பிக்கு இருந்தாலும் சரி, ஸோ ஆட் பண்ணி பாருங்கள் நல்லாவே இருக்கும். ஸோ வேறு பிக் இருந்தாலும் ஓகே. ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாவே தான் இருக்கும். ஓகே. ஸோ ஜஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் நான் வந்து பண்ண பிக் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஆட் பண்ணுற ஒவ்வொரு பிக்கும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க கைஸ். அப்போ தான் வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணினாக்கா ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணால் ப்ளூ கலர் இருக்கா, ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கலர் ஸ்டார் விட்டு ஸோ அந்த 3 லேயர் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அதில் நீங்கள் என்ன பிக் ஆட் பண்ணுறீங்களோ ஸோ அதில் ஏதோ ஒரு பிக்கை நீங்கள் வந்து பண்ணக்கு இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே. நெக்ஸ்ட் அதுவும் போயினாக்கா ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக 6 லேயர் இருக்கும். ஸோ 6 லேயருமே நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் மெத்தடில் நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரே பிக்கு உங்கள்கிட்ட இருந்தாலும் சரி, இல்லை உங்கள்கிட்ட நிறையா பிக் இருந்தாலும் சரி, ஸோ கரெக்டாக இந்த 3 லேயர் வரும்போது மட்டும் நீங்கள் ஒரே சேம் பிக்கை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஜஸ்ட்டு இதுலேயும் நாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பிஜிஎம் சாங் இருந்தால் சொல்லுங்கள். நான் முடிஞ்சளவுக்கு ஆல்மோஸ்ட் எடிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா. ஸோ ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணிக்கொண்டேனாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பண்ண இந்த மாதிரி கேஃபாக இருக்கும். ஸோ இது நாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்கனாக்கா ஸோ இதுக்கு அப்படியே நீங்கள் பேக் வந்துட்டு ஸோ இந்த இடத்துல இந்த எஃபெக்டோடு ஒரு பிக் லேயர் இருக்கா, அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப் லேயர் கொடுத்துக்கும். நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணிட்டு அந்த கேஃபாக இருக்கிறது கரெக்டாக ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துக்குங்க. ஸோ அங்கே வந்துட்டு அந்த பாக்ஸ் ஐக்கன் கொடுத்து இப்போ பிஎஸ் லேயர் கொடுத்தனா ஜஸ்ட்டு மேல் ஆட் ஆகிட்டே இருக்கும். இதை அப்படியே இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணி கொண்டாங்க. நெக்ஸ்ட்டு மாதிரி இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ கம்மியாக இருக்குது, அதனால் இது எப்படி அசைன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நம்ம அந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி அசைன் ஆகும். இப்போ அந்த பிக்கை நான் செலக்ட் பண்ணிட்டு கலர்ஃபுல் ஸ்டார் விட்டு ஸோ நான் வேறு பிக்கை வந்து பார்த்தினாக்கா நான் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் அது மூவ் பண்ணாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணி பார்த்தலாம். ஸோ அதுக்கு அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. ஸோ இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ் கூட்டு மீடியா கூட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே. ஜஸ்ட் நான் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே நான் கொண்டு வந்துக்கிறேன். ஜஸ்ட் இந்த லேயர் எந்த லேயர் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மோட்ஸில் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனில் போயிட்டு நான் சைஸை கம்மி பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் போயிட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேமில் வந்து பார்த்தா அந்த பிக்கை நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் வந்து பண்ணால் பேக் வந்து வைக்குங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ண வந்தீங்கன்னாக்கும் ஸோ உங்களுக்கு வந்து படம் எப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் இன்னும் சில எஃபெக்ட் வந்து படம் மிஸ்ஸாக இருக்கும். ஸோ எப்படி ஆட் பண்ணு பார்த்தலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சாங்க்கு மேலே ஒரு 2 லேயர் இருக்குது பாருங்கள். அந்த பேக்ரவுண்டு பிக்கு அதுக்கு மேலே ஒரு லேயர் இருக்கா. ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த பாஸையும் கொடுத்து காப்பி 2 லேயர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிட்டு அந்த குரூப் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு அந்த புக் மார்க்கிட்ட வந்துக்குங்க. ஸோ அங்கே காப்பி பண்ணது இந்த பாஸையும் கொடுத்து பேஸ்ட் 2 லேயர் கொடுத்தவங்க மேல் ஆடிட்டு இருக்கும். இதை அப்படி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வாங்க. கரெக்டாக ரெண்டுத்தையுமே வந்து பண்ண அந்த குரூப்புக்கு கீழே நீங்கள் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ கரெக்டாக இந்த லேயர் நாம் குரூப்புக்கு கீழே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் மாதிரி இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த பேக்ரவுண்டு பிக்கு லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் டைமுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ரஸரும் ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பேக்ரவுண்டு பிக்கை நான் செலக்ட் பண்ணிவிட்டு கலர்ஃபின் கூட ஸ்டார் கூட ஸோ அந்த குரூப்பில் நான் என்ன பிக் ஆட் பண்ணணும். ஸோ அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே. ஜஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்மோக் மாதிரி எஃபெக்ட் வந்து பார்த்தா ப்ளூ கலர் இருக்குது. ஸோ அது எப்படி சேஞ்ச் பண்ணி சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டே அந்த குரூப்பில் சொல்லலான்னு நினச்சேன், பட் மறந்துட்டேன். ஸோ இதில் நான் வந்து பண்ண சொல்லிடுறேன். ஜஸ்ட்டு அதுக்கு அந்த பேக்ரவுண்ட் பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயினா கீழே வந்து பார்த்தினாக்கா செகண்ட் எஃபெக்டே இருக்குது பாருங்கள். ஸோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தினா கலர் ஆப்ஷன் இருக்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பிக்குக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணிக்கணுனாக்கா உங்களுக்கு இப்படி தான் சோகம். ஸோ இதில் குயிக்காக நான் வந்து பண்ண பிக் ஆட் பண்ணிட்டா. ஓகே. ஸோ நான் வந்து பண்ண ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேஃபாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணாக்க ஸோ கரெக்டாக இந்த எஃபெக்டோடு ஒரு பிக் லேயர் இருக்கா, அந்த லேயர் நம்ம கிளிக் பண்ணிட்டு இந்த பாஸையும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதுவும் போயிட்டு கரெக்டாக இந்த கேஃபாக இருக்குது ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துட்டு ஜஸ்ட் நாங்கள் காப் பண்ணதே இந்த பாஸையும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இது நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த பிகுக்கு மேலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மாதிரி இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ரஸ் ஆகும். இப்போ நான் அந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு கலர் ஸ்டாரை கொடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிக்கு சேஞ்ச் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர் இருக்கா. ஸோ இதுவும் அதே சேம் மெத்தடில் நான் வந்து பிக் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் மூவ் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி எம்ப்டியாக இருக்கும். ஜஸ்ட் அதுக்கு வந்து பார்த்தா இந்த எஃபெக்டோட லேயர் இருக்கா, இந்த லேயர் நாம் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஸோ அந்த கேப் இருக்குது ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணி இந்த பாஸ் கொடுத்து பிஎஸ் லேயர் கொடுத்துக்கலாம். மேலே ஆட் ஆகிடுச்சா அப்படி நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த பிக்கு மேலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் பார்க்கலாம். ஸோ கம்மியாக இருக்குது. ஜஸ்ட் அந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் அந்த பிக்கை நான் செலக்ட் பண்ணிட்டு கலர்ஃபுல் கொடுத்துட்டு நான் வந்து பண்ணாக்க பிக்கை சேஞ்ச் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுவும் பண்ணாக்கா உங்களுக்கு வந்து பண்ண எப்படி தான் ஷோ ஆகும். ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, இந்த கலர்ஃபுல் கொடுத்து ஸ்டாரை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை ஜூஸ் எல்லாம் போய்ட்டு மேலே ப்ரெஸ்ஸாக கொடுத்தோம். ஸோ அந்த பிக்கை ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பண்ண எம்டியாக இருக்கும். ஸோ இது நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பிக் ஆட் பண்ணிங்களா. ஸோ இந்த லேயர் நம்ம கிளிக் பண்ணிட்டு இந்த பாஷம் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்து ஜஸ்ட் அந்த புக் மார்க் போய்ட்டு அங்கே காப்பி பண்ணி இந்த பாஷம் கொடுத்து பிஎஸ் லேயர் கொடுத்துருக்கோம். ஸோ மேலே இருக்கா ஜஸ்ட் அதை அப்படி நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே நம்ம கொண்டு வந்துக்கலாம். நெக்ஸ்ட் மாதிரி இருக்கான்னு செக் பண்ணலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி ஜஸ்ட் நான் வந்து பார்த்தா கம்ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த பிக்கை நான் செலக்ட் பண்ணிட்டு கலர் கொண்டு ஸ்டாரை கொடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிக்கை சேஞ்ச் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பண்ணால் கிரே கலர் இருக்கா. ஸோ இதில் நீங்கள் வந்து பண்ண எப்பவும் போல் நீங்கள் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, முடிச்சு. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 பிக் ஆட் பண்ணுற மாதிரி கேப்பாக இருக்கும். ஸோ இது நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்கனாக்கா ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 பிக் ஆட் பண்ண பாருங்கள். ஸோ இந்த 3 பிக்கை தான் நாம் இந்த 3த்துல ஆட் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னு பார்த்தலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ண இந்த லேயர் நான் பிக்கை நான் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாஸ் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்தேன். கரெக்டாக அந்த கேப் இருக்குது ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வட்டம் அங்கே காப்பி பண்ணது இந்த பாஸ் கொடுத்து பிஎஸ் லேயர் கொடுத்துக்கலாம். ஸோ மேலே ஆட் அடிச்சா அப்படி நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துக்கலாம். கரெக்டாக ஸோ எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாகிடுச்சா ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணாக்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறது கட் பண்ணுறது நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே சேம் மெத்தட் நான் அடுத்த லேயர்லையுமே நான் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் இதை பிக்கை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அந்த பிக்கை நான் செலக்ட் பண்ணிட்டு கலர்ஃபுல் ஸ்டார் கொடுத்து நான் வேறு பிக்கை வந்து பண்ணாக்க நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒரு பிக் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கா. ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க இந்த லேயர் நாம் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த எஃபெக்டோடு இருக்கும் அது ஜஸ்ட் அந்த லேயர் நம்ம கிளிக் பண்ணிட்டு இந்த பாஸ் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்தோம். ஸோ லாஸ்ட்டுக்கு போய்ட்டு அங்கே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி பிக்குக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டு புக் மாதிரி இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ கம்மியாக இருக்குது, அதனால இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் லாஸ்ட் இயருக்கு பெஸ்ட் நேரும். இப்போ அந்த பிக்கை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் வந்து பண்ணாக்க வேறு பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் லாஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிவிட்டு மேலே நான் எப்பவுமே கொடுக்குற 3 லேயர் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இது 4 அப்படி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணால் அது லாஸ்ட் இயருக்கும் பெஸ்ட் நேரும். ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் எக்ஸிட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் 60 மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோவில் இந்த டவுட் இந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.